ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் இருக்கத்திலேயே பெஸ்டான தரமான வீடியோவா இருக்க போகுது. இது உங்க வாழ்க்கையோட உங்களுடைய ஸ்ட்ராங்கஸ்ட் கம்பேக் பண்ண வைக்கும். அண்ட் நீங்க முன்னாடி மாதிரி இருக்க மாட்டீங்க. நீங்க உன்னிப்பா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலயும் ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட் வரும். அண்ட் அந்த டர்னிங் பாயிண்ட் நீங்க முடிவெடுத்தா மட்டும் தான் நடக்கும். இந்த வீடியோவை முழுசா பார்த்த பிறகு உங்களோட வாழ்க்கையில என்னென்னலாம் அடைவீங்களோ அதுவும் குறுகிய காலத்திலேயே அந்த மேக்ஸிமம் ஆட்கள் அவங்களோட வாழ்க்கை முழுவதும் அடைய முடியாது. நாங்க இது வரைக்கும் உருவாக்கி இருக்கிற இருக்கத்திலேயே வேல்யூபிள் வீடியோஸ்ல ஒன்னானது இது. இதுல சொல்லி இருக்கிற டூல்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் யூஸ் பண்ணி நீங்க ஒரு எய்ம்லெஸ் ப்ரோக்ராஸ்டினேட்டட் பர்சனாலிட்டில இருந்து ஒரு வெல் டிசிப்ளைன்ட் ஃபைனான்ஷியலி ஃப்ரீயான பர்சனா மாறுவீங்க. ஏன்னா எங்களுடைய வருஷக்கணக்கான எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் லேர்னிங்ஸ் நீங்க வெறும் சில நிமிஷங்களே தெரிஞ்சுக்க போறீங்க. எதுவும் தேவையில்லாத வார்த்தைகள் இருக்காது, எந்த வீணான புல்ஷிட் பேச்சும் இல்ல. வெறும் பிராக்டிகல் கோல்டன் வேல்யூஸ். உங்களுக்கு வெறும் 3 ஸ்டெப்ஸ் சொல்ல போறோம். அண்ட் நீங்க உங்க லைஃப் உடைய ஸ்ட்ராங்கஸ்ட் கம்பேக் கொடுக்கலாம். அண்ட் இம்பார்ட்டன்ட்லி நீங்க இந்த வீடியோ முடியறப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தெரிஞ்சுப்பீங்க. அதோட காரணத்தால தான் 99% ஆட்கள் அவங்களுடைய கம்பேக் கொடுக்கறதுல ஃபெயில் ஆகுறாங்க. இத கவனமா புரிஞ்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையோட அடுத்த படியை எடுத்து வைங்க. சோ வாங்க தெரிஞ்சுக்கலாம். நம்பர் 1, do the opposite of what 99% people are doing. எங்களுக்கு ஜிம் ரானுடைய இந்த கோட் எப்பவுமே ஞாபகத்துல இருக்கும். In order to become the 1%, do what the 99% people are not doing. ஜிம் ரான் சிம்பிளி சொல்றேன்னா நீங்க இதுக்கு உல்டாவாக செய்ய ஆரம்பிச்சிருங்க. எதை மிச்ச 99% மீடியக்கர் ஆட்கள் செய்யறாங்களோ அப்படி நீங்க இதை கருத்துறீங்கன்னா நீங்க இது வரைக்கும் உங்களோட லைஃப்ல எதுவுமே பெருசா அச்சீவ் பண்ணலன்னு. உங்களுக்கு என்ன கனவுகள் இருக்கோ, கோல்ஸ் இருக்கோ, அது எல்லாமே பூர்த்தி அடையாம இருக்கு. இதை நீங்க பூர்த்தி அடையணும்ன்றத பார்க்க விரும்புறீங்க. ஆனா அத குறித்து வேலை செய்யணும்னு வர்றப்போ அப்ப நீங்க அன்மோட்டிவேட்டட் ப்ரோக்ராஸ்டினேட் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. இதுக்கான கோர் ரீசன் என்னன்னு தெரியுமா? நீங்க உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்து வச்சிருக்கீங்க. உங்களையே சேஞ்ச் பண்ணிக்கிறது, உங்களுடைய கோலை அடையிறது உங்க லைஃப் உடைய ஒரு ஆப்ஷனா இருக்கு, ஒரு வாண்ட். அப்படி இது அடையலனாலும் என்ன பெருசா வித்தியாசமாக போகுது? நீங்க வாழறத நிறுத்த போகிறது இல்லல, லைஃப் தொடர்ந்துகிட்டே தானே இருக்கும். என்ன அவசரம்? உங்க அக்கம் பக்கம் இருக்கிற 99% ஆட்களை பாருங்க. அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க? எல்லாருமே இந்த மாதிரி தான் வாழுறாங்க. இதுல யாருக்குமே ட்ரீம்ஸ் கனவுகள் இல்லாத நபரே இருக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா எதனா ஆகணும், எதனா அடையணும்ன்ற எண்ணம் இருக்கும். ஒருத்தருக்கு காசு தேவைப்படும், ஒருத்தருக்கு ஃபேம், ஒருத்தருக்கு அவங்களோட பேரண்ட்ஸை ப்ரௌடா ஃபீல் பண்ண வைக்கணும்னு தோணும், ஒருத்தருக்கு டிராவல் பண்ணணும்னு தோணும். செய்ய வேண்டியது பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஆனா இந்த 99% ஆட்கள் செய்யறது பாத்தீங்கன்னா எதுவுமே இல்ல. தெரியுமா அதுக்கான காரணம் என்னன்னு? ஏன்னா இவங்களோ அந்த கூட்டத்துக்குள்ளவே போய் மாட்டிப்பாங்க. யாரெல்லாம் இவங்களை கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்களுடைய அவதூறான வார்த்தைகள் இவங்களோட கான்பிடன்ஸை எந்த அளவுக்கு உடைச்சிருதுன்னா இவங்களுக்கு தோணுது அவங்க கிட்ட கோல்ஸ் இருக்குன்னு. ஆனா அவங்களுக்கு இதுக்காக ஆக்ஷன்ஸ் எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமா தோணும். இங்க பாரு, தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க ஒன்னும் தனியால் கிடையாது. நீங்க ஒருத்தர் மட்டும் தான் பெரிய கனவு காண்றவர் இல்ல. ஒவ்வொரு எங்க இருக்கிற பையனும் பொண்ணும் லைஃப்ல சக்சஸ் அண்ட் காசை விரும்புறாங்க. இப்ப நீங்க உங்ககிட்ட கேள்வி கேளுங்க, அப்படி உங்களுக்குள்ள என்ன இருக்கு? அப்படி நீங்க என்ன செய்றீங்க? நீங்க விருப்பப்படுற எல்லா விஷயமும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இது வரைக்கும் அப்படி நீங்க என்ன ப்ரூவ் பண்ணிருக்கீங்க மக்களோட வாயை மூடுறதுக்கு? எங்களுக்கு தெரியுது நாங்க மிகவும் கடுமையாக பேசுறவங்க கிட்ட. ஆனா என்ன செய்யறது? இதுதான் ரியாலிட்டியே. பட் இதனால உங்களோட நம்பிக்கை விட்டுறாதீங்க. பதிலாக இந்த நெகட்டிவிட்டியை ஃபியூவல் மாதிரி யூஸ் பண்ணுங்க. யோசிச்சு பாருங்க, அந்த ஒவ்வொரு நபரை பத்தியும் யார் உங்களை தாழ்த்தி ரொம்ப குறைவா காமிக்கணும்னு நினைக்கிறாங்களோ உங்களுடைய அந்த ரிலேட்டிவ்ஸ், அந்த ஆட்கள் அவங்க உங்க கூடவே உங்களுடைய அம்மா அப்பாவையும் எங்கன்னா ஒரு இடத்துல உங்களை ரொம்ப குறைவா காமிக்க முயற்சி பண்ணிருப்பாங்க. அந்த ஆட்கள் யாரெல்லாம் உங்களுக்கு முதுக்கு பின்னாடி பேசுறாங்களோ இவ சும்மா பேச்சுக்கு தான் லாய்க்கி, செய்யறதுலாம் இவனால ஆகிற விஷயம் கிடையாது. இந்த ஆட்கள் உங்களை கேலி பண்ணலாம். பட் இந்த வேர்ட்ஸை இக்னோர் பண்ணாதீங்க. இது உங்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தலாம், வலி கொடுக்கட்டும். இந்த வார்த்தைக்கு தான் ஒரு ஸ்ட்ராங் ரீசன் மாதிரி உங்களுக்கு வேலை செய்ய போகுது. இத ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ரிவெஞ்ச் மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்க சக்சஸ்ஃபுல் ஆகணும் சோ தட் நீங்க இவங்க எல்லாரையும் பழி வாங்கலாம், இவங்க எல்லாரோட வாயை மூட வைக்கலாம். இது உங்களை சரியான ஆக்ஷன்ஸ் எடுக்க ஃபோர்ஸ் பண்ணும். இதுவே ஒரு ரீசனாக மாறும். நீங்க உங்களோட லைஃபை இப்போ சேஞ்ச் பண்றது அது ஒரு ஆப்ஷனா இருக்காது, இது ஒரு நெசசிட்டி ஆயிடும். உங்களுடைய கோல்ஸை சேஸ் பண்றது இப்போ ஒரு ஆசை இல்ல, அது ஒரு அவசியமாயிருது. உங்களுக்கான ஒரு மைண்ட் செட் உருவாக்குங்க. ஐ வில் அச்சீவ் இட் ஆர் ஐ வில் டை ட்ரையிங் இட். இங்க பாருங்க, இந்த மாதிரி நிறைய பேர் அட்வைஸ் பண்ணிருப்பாங்க. இங்க பாரு, யாரையும் ரிவெஞ்ச் எடுக்காத, யாரையும் பழி வாங்குறதுக்காக சக்சஸ் ஆகணும்னு கிடையாது. இங்க பாருங்க, நாங்க அந்த ரிவெஞ்ச், அந்த பழி வாங்குறத பத்தி பேசல. நாங்க சொல்றது கன்ஸ்ட்ரக்டிவ் ரிவெஞ்ச பத்தி. இதுல உங்களோட growth ஏற்படும். இந்த தருணத்துல நீங்க உங்ககிட்ட சத்தியம் பண்ணிப்பீங்க, ஒன்னு நான் சக்சஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேன், இல்ல சக்சஸ் அச்சீவ் பண்ற முயற்சியிலே இறந்து போவேன். ஆனா எப்பவுமே மீடியாக்ரிட்டிக்கு செட்டில் ஆக மாட்டேன். உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு மைண்ட்
செட் உருவான பிறகு இப்ப கேளுங்க நீங்க மேற்கொண்டு என்ன செய்யணும்னு. ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் தீஸ் டூ திங்ஸ். உங்களுடைய கம்பேக் எப்படி ஏற்படும்? ரெண்டு விஷயங்கள் இருக்கு. இத பார்த்து தான் மக்கள் சொல்லுவாங்க, ஏன் நீங்களே சொல்லுவீங்க நான் உண்மையிலேயே மாறி இருக்கேன், கம்பேக் கொடுத்திருக்கேன்னு. இதுல ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஃபிட்னஸ் அண்ட் ரெண்டாவது காசு. ஷார்ட்டா சொல்லணும்னா உங்களுடைய ஓவரால் பவர். அப்படி ஒருத்தருக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாத வாழ்க்கை வாழணும்னா அப்ப அவருக்கு கண்டிப்பா தேவை பணம். அப்படியாப்பட்ட ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் எப்படி அச்சீவ் பண்ணணும்ன்றத தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்கன்னா அப்ப நான் உங்களுக்கு குக் எஃப்எம்ல இருக்கிற ஹவ் டு பில்ட் ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் அண்ட் செக்யூரிட்டின்ற ஆடியோ புக்கை உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். குக் எஃப்எம்ல இருக்கிற இந்த ஆடியோ புக்கை உங்கள மாதிரியே முன்னேறணும்னு எண்ணம் உள்ள கிட்டத்தட்ட 90,000 பேர் லிசன் பண்ணிருக்காங்க. இந்த ஆடியோ புக் தாண்டி ரிச் டாட் புவர் டாட் மாதிரி பல செல்ஃப் இம்ப்ரூவ்மென்ட் புக்ஸோ குக் எஃப்எம் ஆப்ல இருக்கு. குக் எஃப்எம்ல 7 days ஃப்ரீ ட்ரையல் தராங்க. அதாவது முதல்ல 7 நாட்களுக்கு நீங்க இலவசமாவே குக் எஃப்எம்ல இருக்கிற எல்லா பிரீமியம் ஆடியோ புக்ஸையும் நீங்க கேட்கலாம். இதுக்கு நீங்க ஜஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் 99 ரூபீஸ்னு ஸ்கிரீன்ல காட்டும். பட் பே பண்றப்போ வெறும் 2 ரூபாய் மட்டும் தான் உங்களுடைய காசை பிடிப்பாங்க. அண்ட் அந்த 2 ரூபாய் உங்களுக்கு உடனே அகைன் ரீஃபண்ட் ஆயிடும். ஃப்ரீயா யூஸ் பண்ண 7 நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த ஆப் யூஸ்ஃபுல்லா இல்லன்னு தோணுச்சுன்னா எப்பனாலும் இந்த சப்ஸ்கிரிப்ஷனை கேன்சல் பண்ணிக்கலாம். இது கம்ப்ளீட்டா உங்க சாய்ஸ் தான். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இங்க பாருங்க, மக்கள் உலகத்துல இருக்கிற எல்லா விஷயமும் சொல்லுவாங்க. பட் நீங்க ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ, மனுஷன் கிட்ட இந்த 2 விஷயமும் வராத வரைக்கும் அவரோட லைஃப்ல எந்த ஒரு சேஞ்சும் ஏற்படாது. அப்படி உங்களால இப்ப காசு சம்பாதிக்க முடியாதுன்னா அப்ப உங்களுடைய படிப்புல தூள் கலப்புங்க. அப்படி முடியும்னா உங்க படிப்பு கூடவே ஒரு சைடு இன்கம் சம்பாதிக்கிறதுக்கு அப்ப ஆரம்பிங்க. இல்லனா இந்த மாதிரி எதனா ஒரு ஸ்கில்ல கத்துக்க ஆரம்பிங்க. எதை யூஸ் பண்ணி உங்களால சீக்கிரமாவே இன்கம் சம்பாதிக்க முடியுமோ இந்த ஸ்கில் உங்களை ஃபைனான்ஷியலி மெதுவா இருந்தாலும் சரி, ஆனா ஸ்ட்ராங் ஆக்கணும். இது என்னன்றத நீங்க தான் டிசைட் பண்ணணும். பட் விஷயம் என்ன, நீங்க இதை டிசைட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க இதை கத்துக்கணும்னு அப்போ அதுல ஆல் இன் ஆயிடுங்க. ஏன்னா எந்த ஒரு பர்சனோட லைஃப்லயோ ரொம்ப பெரிய சேஞ்ச் என்னவா இருக்கும்னா எதை மிச்சம் எல்லா மக்களாலையும் பார்க்க முடியும்னா அது ஒண்ணு அவரோட ஸ்ட்ராங் பிசிக்கா இருக்கலாம். முதல்ல ரொம்பவே வீக் பலவீனமா இருந்திருக்கலாம். இப்ப அது பவர்ஃபுல் அண்ட் பிசிக்கலி அட்ராக்டிவா இருக்கும். இதே போலயே நீங்க பார்த்திருப்பீங்க, சில பேர் சில நாட்களுக்கு சில மாசத்துக்கு ஆளை காணாம போயிருப்பாங்க. அவருடைய ஃபைனான்ஷியல் கண்டிஷன் அவ்வளவு சிறப்பா இருந்திருக்காது. எவர் ஃபைனான்ஷியலி வீக்கா இருந்தாரோ இப்ப அவர் ஃபைனான்ஷியலி ஸ்ட்ராங்கா இருப்பாரு. இந்த 2 விஷயத்தை பாத்துக்கோங்க. பிறகு உங்க லைஃப் உடைய மிச்ச விஷயங்கள் அதுவாவே சரியாக ஆரம்பிக்கும். பிறகு யாரெல்லாம் உங்களை பார்த்து டவுட் ஆயிருந்தாங்களோ, உங்களை क्वेश्चन பண்ணிட்டு இருந்தாங்களோ, பிறகு அவங்களே உங்ககிட்ட அட்வைஸ் கேட்க வருவாங்க. உங்களோட சீக்ரெட்ஸ் தெரிஞ்சுக்க வருவாங்க. நீங்க எப்படி இதெல்லாம் செஞ்சீங்கன்னு. சோ இதுக்காக தான் நாங்க சொல்றோம், இந்த விஷயத்தை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுடைய உண்மையான கம்பேக் எப்ப ஏற்படும்னா நீங்க முன்னாடி விட ரொம்பவே பிசிக்கலி ஃபிட் அண்ட் ஃபைனான்ஷியலி சரியானதா. அண்ட் இது நடக்காத வரைக்கும் நீங்க அமைதியா உட்கார மாட்டீங்க. இல்லனா சும்மா பேசிக்கிட்டே இருங்க. ரிசல்ட் இல்லனா எந்த வார்த்தைகளுக்கோ எந்த பிளானுக்கோ பாத்தீங்கன்னா வேல்யூவே இல்ல. நீங்க உங்களுக்காகவே எதனா ஒரு ரிசல்ட்ஸ் கிரியேட் பண்ணுங்க. நீங்க இந்த 6 மாசத்து இல்ல 1 வருஷத்து பீரியட வாங்க் பண்ணு சொல்லுங்க. கோஸ்ட் மோட் இல்ல எதுனா இது முக்கியம் கிடையாது. நீங்க இந்த மோடுக்கு எத்தனா ஒரு பேர் வைக்கலாம் உங்களுக்கு அக்கார்டிங். வேற விஷயம் என்னடா, நீங்க உங்களுக்கு பிரகாரம் உங்களுக்கான ஒரு டெய்லி ரொட்டீன் அண்ட் புரோட்டோகால்ஸ் உருவாக்கணும். அண்ட் இதை நீங்க தினந்தோறும் ஃபாலோ பண்ணணும். உலகத்துடைய பெஸ்ட் டெய்லி ரொட்டீன் என்னன்னா எதை நீங்க உங்களுக்காக உருவாக்குறீங்களோ. அண்ட் யாரெல்லாம் இப்படி சொல்றாங்கல்ல லைஃபை வந்து பேலன்ஸ்டா வாழணும்னு, ஹாப்பினஸ், ரிலேஷன்ஷிப், ஹெல்த், வெல்த் எல்லாத்து மீதும் சமமான கவனம் செலுத்தணும். ஒரு பேலன்ஸ்டான வாழ்க்கை வாழுங்க. இது எல்லாமே சரிதான் எப்பனா நீங்க கம்பேக் கொடுத்த பிறகு. இல்லனா செஞ்சுக்கிட்டே இருங்க. அதே தவிர எதை மிச்சம் 99% ஆட்கள் செஞ்சுட்டு இருக்காங்களோ 4ல 10 விஷயத்து மீது உங்களோட ஃபோக்கஸை டிவைட் பண்ணி கழுத மாதிரி உழைச்சிக்கிட்டு இங்க பாருங்க, நாங்க இது எல்லாமே ட்ரை பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா தான் நான் உங்களுக்கு சொல்றோம். பட் இப்ப வரப்போது இந்த வீடியோவோட ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பார்ட். இதுதான் டிசைட் பண்ணும் உங்களுடைய கம்பேக் ஏற்படுமா இல்லையான்னு. ஏன்னா இப்ப நாங்க சொல்ல போற விஷயம் அந்த தவிர நீங்களும் மிச்ச ஆட்கள் போல செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா அப்ப நீங்க டெஃபினெட்லி ஃபெயில் ஆகுவீங்க. The brutal truth of the process. இது ஒண்ணும் முதல் வாட்டி இல்ல நீங்க உங்களோட லைஃபை சேஞ்ச் பண்ணணும்னு யோசிக்கிறதுக்கு. நீங்க இந்த மாதிரி இன்னும் ஏகப்பட்ட வீடியோஸ் பார்த்திருப்பீங்க. பட் ஸ்டில் எதுவுமே மாறல. உங்களுக்கு தெரியுமா இப்படி ஏன் நடக்குதுன்னு? இந்த 5 ஃபேசஸ் காரணத்தினால. ஏன்னா எப்பலாம் நீங்க இந்த மாதிரி பாக்குறீங்களோ அப்ப நீங்க ஒரு ஃபேஸ்க்குள்ள போகிறீங்க. இதுல ஃபேஸ் 1 அன்இன்ஃபார்ம்ட் ஆப்டிமிசம். இதுதான் முதல் ஃபேஸா இருக்குது சேஞ்சுக்கு. இங்க இந்த கேக்குற எல்லா வார்த்தைகளும் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். உங்களோட மைண்ட் ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். நான் இதை செய்வேன், நான் அதை செய்வேன், உங்களுக்கு எல்லாமே பாசிபிள் ஆகும்னு தோணும். இப்ப நீங்க ரொம்பவே ஓவர்லி ஆப்டிமிஸ்டிக் அண்ட் பாசிட்டிவ் ஆயிடுவீங்க. ஆனா அதுக்கப்புறம் நீங்க முதல் வாட்டி ஆக்ஷன் எடுக்கிறப்போ உங்களுக்கு இமிடியேட்லி அன்கம்ஃபர்டபிள் ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் நீங்க போயிடுவீங்க ஃபேஸ் 2க்குள்ள. அது என்னன்னா ஃபேஸ் 2 இன்ஃபார்ம்ட் பெசிமிசம். இந்த இடத்துல உங்களுக்கு தெரிய வரும் நீங்க என்ன யோசிச்சீங்களோ அது அவ்வளவு சுலபம் இல்ல. இதுல நிறைய பெயின் இருக்கு. உங்களோட மனசை கொன்னு உங்களோட மைண்டுக்கு அகைன்ஸ்டா போய் ஆக்ஷன் எடுக்கிறது உங்களுக்கு பிசிக்கலி அண்ட் மென்டலி ரொம்பவே கஷ்டத்தை ஏற்படுத்தும். ஆனா அப்படி இப்படின்னு உங்களுடைய வில் பவர்னால ஒவ்வொரு நாளும் எண்டிகேட் நீங்க முன்னேறிட்டு போவீங்க.
இந்த வலியை சகிச்சிட்டு இருப்பீங்க. பட் ஆனா ஒரு டைம் வர்றப்போ நீங்க எல்லாத்தையும் விட்டுருவீங்க அண்ட் நீங்க போயிடுவீங்க ஃபேஸ் 3 குள்ள. ஃபேஸ் 3 வேலி ஆஃப் டிஸ்பயர். இந்த பாயிண்ட்ல தான் 99% ஆட்கள் குவிட் பண்ணிடுறாங்க. நீங்களே யோசிச்சிருப்பீங்களே, எஸ் சில பேர் மட்டும் இவ்வளவு முன்னேறிடுறாங்க. இந்த மக்களுக்குள்ள இவ்வளவு டிசிப்ளின் எங்க இருந்து வருது? அவங்க எப்படி கிரேட்னஸ் அச்சீவ் பண்றாங்க? ரீசன் என்னன்னா அவங்க இந்த ஃபேஸ்க்குள்ள வந்த பிறகு குவிட் பண்றது இல்ல. இது வரைக்கும் நீங்க உங்களுடைய வில் பவரோட நம்பிக்கையுடன் வாழ்ந்துட்டு இருந்தீங்க. ஆனா அதுக்கான ஒரு முடிவும் வந்த பிறகு உங்களுக்கு கிவ் அப் பண்றதை விட வேற எந்த ஒரு ஆப்ஷனும் இருக்காது. ஏன்னா மென்டல் பிட் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கும் அண்ட் உங்களுக்கு உங்களுடைய பழைய என்ஜாய்மெண்ட் லைட்டான கம்ஃபர்டபிள் லைஃப் பத்தி திரும்ப திரும்ப ஞாபகத்துக்கு வரும். பிறகு டிஸ்ட்ராக்ஷன்ஸும் பாத்தீங்கன்னா உங்களோட நாலா பக்கமும் சூழ்ந்துரும் அண்ட் நீங்க மண்டிட்டு உங்களோட தோல்வியை ஒத்துப்பீங்க. ஆனா சில பேர் மட்டும் இந்த ஃபேஸை வந்து கிராஸ் பண்ணிடுறாங்க. ஆனா அவங்க இதை எப்படி சாத்தியமாக்குறாங்க? அவங்கள எது செய்ய வைக்குது? அதுதான் அதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன். இந்த ரீசனோட காரணத்தால தான் நீங்க இதை ஆரம்பிச்சீங்க. அப்படி இந்த ரீசன் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா அப்ப நீங்களும் அந்த ஃபேஸை கிராஸ் பண்ணிடுவீங்க அண்ட் போய் சேருவீங்க ஃபேஸ் 4 குள்ள. ஃபேஸ் 4 இன்ஃபார்ம்ட் ஆப்டிமிசம். இப்போ உங்களுக்கு அதே ஆரம்பத்துல இருந்த ஆப்டிமிசம் அண்ட் பாசிட்டிவிட்டி திரும்ப வந்துரும். ஆனா இந்த வாட்டி யாரோட வார்த்தையை கேட்டோம் இல்ல அவங்களோட மைண்ட்ல ஃபீல் பண்ணதனால ஆகாது. பதிலா உங்களோட உழைப்போ உங்களோட ஸ்ட்ரகிள்னால ஏற்படும். இந்த ஃபேஸ்ல நீங்க உங்களை குறித்து ப்ரௌடா ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. நீங்க கிவ் அப் பண்ணலன்னு ரொம்பவே சின்னதா இருந்தாலும் உங்களுக்கு ரிசல்ட் கிளியரா தெரிய ஆரம்பிக்கும். அண்ட் நீங்களும் கண்டினியூ பண்ணுவீங்க அண்ட் போய் சேருவீங்க லாஸ்ட் ஃபேஸ்க்குள்ள. ஃபேஸ் 5 சக்சஸ் அண்ட் ஃபுல்ஃபில்மென்ட். இந்த பாயிண்ட்ல தான் உங்களோட எல்லா கோல்ஸ் எய்மோ உண்மையாக போகுது. நீங்க உங்களோட டெஸ்டினேஷன் வரைக்கும் போய் சேருவீங்க. நீங்க இது வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில உணராத அளவுக்கு சாட்டிஸ்பாக்சனோ சந்தோஷத்தை உணர்வீங்க. இது உங்க லைஃப் உடைய பெஸ்ட் ஃபேஸா இருக்கும். நான் சொல்றத நம்புங்க. சக்சஸ் அடைஞ்சதுக்கான சந்தோஷம் நீங்க அனுபவிச்ச பெயின் வலியை விட லட்சக்கணக்கான மடங்கா இருக்கும். நீங்க இதை அடையறதுக்கு இந்த வழியில எவ்வளவு பெயின் எவ்வளவு சாக்ரிஃபைசஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்களோ அது ஒவ்வொன்றும் வர்த்தா இருக்கும். இங்க பாருங்களேன், மக்கள் வெறும் ரிசல்ட்டை பத்தி தான் சொல்லுவாங்க, அச்சீவ்மெண்ட்டுக்கான கனவுகளை காமிப்பாங்க. ஆனா யாருமே இந்த வழியை பத்தி சொல்லிருக்க மாட்டாங்க. அப்படி உங்களுக்கு சொன்ன இந்த லாஸ்ட் பாயிண்ட் வர்த்தா தோணுச்சுன்னா உடனே இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த அன்சர்டனிட்டி காரணத்தினால தான் முதல் செட்பேக் வந்ததுமே நீங்க கிவ் அப் பண்றத பத்தி யோசிக்கிறீங்க. பட் உங்களுக்கு இந்த எல்லா வழிகளும் கிளியரா தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு எங்க கஷ்டங்க வரும், எங்கெல்லாம் நல்லா இருக்கும், ரிசல்ட் வரைக்கும் எப்படி போய் சேர்த்துன்னு அப்ப உங்களோட மைண்ட் முன்கூட்டியே பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர் ஆயிடும். சோ தட் நீங்க வேலி ஆஃப் டிஸ்பயர்ல போகிறப்போ அப்போ உங்களுக்கு இது கிளியரா இருக்கும். இது வெறும் ஒரு ஃபேஸ் தான், நான் வெறும் தொடரணும் அண்ட் இந்த ஃபேஸ கடந்து போயிடும் அண்ட் அதுக்கப்புறம் எனக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதாவே இருக்கும். நான் என் லைஃப்ல இருக்கிறதுல ஸ்ட்ராங்கஸ்ட் கம்பேக் தருவேன். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காம குக் எஃப்எம் ஆப்பை செக் பண்ணி பாருங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அண்ட் எங்களுக்கு குருதட்சணை கொடுக்கிற விதமா இந்த சேனலுக்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you for watching.